கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தர்மியான காலவெளியிலும் கர்த்தர் இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்சீரை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேரனின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்ற வசனத்தின்படி கொடுத்த நல்ல வாக்குத்தத்தின்படி இந்த மாதத்திலும் நீர் எங்களை நடத்த போவதற்காக நன்றி. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், கர்த்தரை சமர்ப்பிக்கிறோம், சகல துதிகனமும் மிக்க செலுத்துகிறோம், மீட்பேசுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்புள்ளவர், நம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், நம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதிபரர். ஆமென். நம்மிலே எந்த நன்மையும் இல்லை என்றாலும் இந்த 5 மாதங்கள் நம்மை நடத்தினவர். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இம்மட்டுமாக நடத்தின தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனவே கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை இது ஒன்றும் நம்மில் இல்லையே, எந்த போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை இது ஒன்றும் நம்மில் இல்லையே, எந்த போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி போடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவவாருமே அழைத்து வாரல் செல்லுமே, எங்கள் தேவவாருமே அழைத்து வாரல் செல்லுமே. நம் தேவன் அன்புள்ளவர், பாடுவோம்,
நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடெங்கும் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா சீக்கிரத்திலே ஒரு நாள் வருகிறது, நாம் அவரோடு ஆளுகை செய்வோம், நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. ஆமென். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. எங்கள் தெய்வமாறுமே, அழைத்து வாருங்கள் செல்லுமே. எங்கள் தெய்வமாறுமே, அழைத்து வாருங்கள் செல்லுமே. நன்மை ஏது மட்டும் நம்மில் இல்லையே, என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை நம்மிலே எந்த நன்மை இல்லை என்றாலும் நம்மை அளவில்லாமல் நேசித்தார். பாடுவோம். நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. எனக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, உனக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர். ஆமென். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? ஆமென். ஹalleluya. எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆமென் ஹalleluya இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தந்து ஆமென் ஹalleluya சரீர பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா நன்மைகளை தர நம்ம தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நீ சீக்கிரம் வாரும் ஐயா, உம்மை சந்திக்க நான் ஆயத்தப்பட என்னோடு கூட ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆமென் ஹalleluya ஆமென். எனக்கு கிருபை தருவீராக. சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. ஓ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. He is coming with all his rewards to meet you and to take you to his place. Amen hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோமாக. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. ஹalleluya. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வெட்கமும் துக்கமும் மாறி மாறி வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கட்டளிட போகிறார். உன் துக்க நாள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாள் முடிந்து போகும். எனவே பாடுவோமாக. வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய வேத வாசிப்பை, நம்ம ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை ஹalleluya எது பட்சித்து போட்டதோ அந்த பட்சித்து போட்ட எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே திரும்ப தர he is going to restore everything. இழந்து போன எல்லாவற்றையும் he is going to restore your joy, he is going to restore your peace, he is going to restore everything, he is going to restore everything in double portion. hallelujah. இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மடங்காய் என் தேவன் தர போதுமானவராய் இருக்கிறார். கைகளை தட்டி பாடுவோம். வெட்கத்தின் நாட்கள் hallelujah
வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சி பச்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சி பச்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே. நான் வெட்கப்பட்டது போதும் அப்பா, என் துக்கம் முடிந்து போகட்டும். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியிலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானேன், இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. அடிமை இனி இல்லை, இருளில் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் நல்ல விசுவாசத்தோடு துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் சந்தோஷமாக மாறும். துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும் அப்பா. துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியை போல இரவு பகல் நம்மை காக்கிறார். இல்லை, தண்ணீரை நீ கணக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சற்று வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல
இஸ்ரவேலை காக்கும் தேவன். ஆமென். உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கிறவர். காக்கிறவர். உறங்கவில்லை தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். உன்னை காக்கும்படியாக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஓ ஷகரதனமா இஸ்ரவேலை காக்கும். The God who protects Israel, He never sleeps nor slumbers. இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன இந்த காலவெளியில் ஒருவேளை சோர்வோடு இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கலாம். சத்துவத்தை கொடுக்கிற தேவன். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட உங்களுடைய வாழ்க்கையை காண்கிற எல்லா எகிப்தின் கிரியைகள், எல்லா அடிமைத்தனங்கள் இன்றோடு முடிகிறது. ஓ ராபா ஷகரதனமா. இன்று கண்ட எகிப்தரை இனி காண்பதில்லை, காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தின் அடிமைத்தனம், எகிப்தின் பாவம், எகிப்தின் சாபம், எகிப்தின் கட்டுகள், ஓ ராமா தனமா எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தேவன் அப்புறப்படுத்துகிறார். தேவன் அப்புறப்படுத்துகிறார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி எகிப்தின் நிந்தையை புரட்டுகிறார். கில்கால் எகிப்தின் நிந்தை புரட்ட போட்டப்பட்ட இடம். எல்லா விதமான நிந்தை, எல்லா அவமானம், எல்லா அடிமைத்தனம், எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா வெட்கம், எல்லா துக்கம், எல்லா வியாதி, எல்லா வறுமை இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, ஆமென், உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரை விட்டு புறப்பட்டு போகிறதற்காக ஆமென் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Hallelujah. The Egyptians you see today, you will see them no more, because they are already drowned in the Red Sea. அந்த செங்கடலில் இஸ்ரவேலின் சேனைகளை அமிழ்த்தி போட்ட, மூழ்கடித்து போட்ட, கலங்கடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். Give thanks to the Lord our God and King. His love endures forever. நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Give thanks to the Lord our God and King. His love endures forever. For He is good, He is above all things. His love endures forever. Sing praise, sing praise, sing praise, sing praise. Forever God is faithful. Forever God is strong. Forever God is with us. Forever
mighty hand, and how stretched out His love endures forever. For a life that's been reborn, His love endures forever. Sing praise, sing praise, sing praise, sing praise. Forever God is faithful, forever God is strong, forever God is with us, forever, forever, forever you are faithful, forever you are strong, forever you are with us, forever and ever. From the rising to The setting sun, His love endures forever. For the grace of God, we will carry on. His love endures forever. Sing praise, sing praise, sing praise. we praise you, Lord. We praise you, Father. Forever God is faithful, forever God is All strong, the promises, forever God is with us, forever and ever. Forever you are faithful, forever you are strong, forever you are with us, forever, forever. நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே. கிருபை என்றும் உள்ளது, நீ நல்லவர் சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே, கிருபை என்றும் உள்ளது. கிருபையை பாடுவோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், 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 பாடுவோம். Yes, Jesus. நீரென்றும் உண்மையுள்ளவர், நீரென்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும். எல்லாரும் சேர்ந்து என்றென்றும். சொல்வோம். நீரென்றும் உண்மையுள்ளவர், நீரென்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். Yes, ஓ yes, ஹalleluya. yes, yes. அவர் பெரியவராயிருக்கிறார். ஓ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவன் மிகவும் பெரியவர், எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை உடையவர். How great is our God. Hallelujah. Jesus. Sing with me. How great is our God. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இருந்திடங்களிலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. வானமது சிங்காசனம், பூமி மீது பாதபடி, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானமும் வல்லமையும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நீரே பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். Oh, he alone is worthy of all praise. He is the great and mighty God. கைகளை உயர்த்தி பாடப் போகிறோம். How great is our God. Sing with me. How great is our God. How great is our God.
that is what. How great, let's all sing together. Is our God. Sing with me, how great is our God. And all will see how great, how great is our God. நம் தேவன் வல்லவர், பாடுவோம் நம் தேவன் பரிசுத்தர், நாம் போற்றி பாடுவோம் நம் தேவனை ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி நம் தேவன் வல்லவர், பாடுவோம் நம் தேவன் பரிசுத்தர், நாம் போற்றி பாடுவோம் நம் தேவனை ஆராதிப்போம். என் ஆத்மா பாடும் இரட்சகா தேவா. நீர் எத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் இரட்சகா தேவா. நீர் எத்தனை பெரியவர். Then sings my soul, my Savior God to thee. How great thou art. How great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. How great thou art. நீர் எத்தனை பெரியவர். நீர் எத்தனை பெரியவர். நீர் எத்தனை You are great and mighty God. நீர் பெரியவர், நீர் பராக்கிரமம் உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் உன்னதமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். ஓ ராம கரபா பாபா பாபா. நம்முடைய தேவன் பெரியவர், 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 பெரியவர்.
பெரியவர். நல்ல வாய்களை திறந்து பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Oh, he does great and unsearchable things. Oh, Rama Shakaradana Maraba. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதவன கெட்டாதவன பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Oh, call unto me and I will answer you and I will do great and unsearchable things that you do not know. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், 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 நல்லவர், வல்லவர். Yes. அவர் ஒருவரே போதுமானவர், எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Even now my daughter Sharon, she will sing a song. You
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கடந்த 5 மாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். According to the word, God is good and his love endures forever. God has protected us for the past 5 months and led us graciously. அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். God is always good. ஆண்டவர் போன மாதத்திலே கொடுத்த வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்தி இருக்கிறார். God has led us according to the promise he has given us last month beautifully. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்ற வார்த்தையின்படி According to the word, that the eyes of the Lord are upon his people. ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருந்தது. God's eyes were upon us. நோக்கமா இருந்து ஆண்டவர் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் நடத்தினார். His eye was upon us and he has led us graciously. நம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்திற்கு அவர் விலக்கி விடுவித்தார். God has protected our soul from death and பஞ்சத்திலே நம்மை உயிரோடு ஆண்டவர் காத்தார். he sustained us even in the famine time. அவருடைய கண்கள் நம்மை நோக்கமா இருந்தது. His eyes were upon us. சோ இந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். Even the June month God has given us கிருபையாய் கொடுத்த தேவன் இந்த மாதத்தை ஆண்டவர் கிருபையாய் கடக்க கிருபை தருவார். God who has given us this month graciously will give us the grace to cross this month. அருமையான எனது மகள் பாடின பாடலின்படி according to the song my daughter sang, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். surely goodness and mercy shall follow us. கரங்களை தட்டி தேவனை Shall we all மகிமைப்படுத்துவோமா? clap and glorify the Lord. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும். For everyone who believes in God and who walks according to God's plan, their life, surely goodness and mercy will follow ஆண்டவர் them. நல்லவராகவே இருக்கிறார். God is always good. ஆபகுக் என்ற தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறார். The prophet Habakkuk says like this. நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆமென் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் கேட்போமாக. Before we meditate the promise for this month, we are going to hear certain word that God wants to give to us. ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Habakkuk chapter 3 verse 2, it says like this. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். O Lord, I have heard your speech எனக்கு பயம் உண்டாயிற்று. and was afraid. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். O Lord, revive your work in the midst of the years. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். In the midst of the years make it known. கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். In wrath remember mercy. சோ ஆபகுக் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். The prophet Habakkuk says like this. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். He says that revive your work in the midst of the years. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். Lord, make it known in the midst of the years. சோ நாம் இந்த வருஷத்தின் நடுவிலே ஜூன் மாதத்திலே நாம் இருக்கிறோம். We have come to the middle of the year, the month of June. ஆண்டவர் இந்த வருஷத்தின் நடுவிலே ஜூன் மாதத்திலே அவருடைய கிரியையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாராக. Even in the middle of the year, in the month of June, let God revive his work. இந்த வருஷத்தின் நடுவிலே ஆண்டவர் விளங்க பண்ணுவாராக. Let God reveal his work in the midst of the year. அவர் கோபித்தாலும் அவருடைய இரக்கத்தை ஆண்டவர் நினைப்பாராக. Let God remember his mercy even in his wrath. அதுக்கு அடுத்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. The next verse is written like this. அவர் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. The Holy One from Mount Paran, his glory covered the heavens. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. And the earth was full of his praise. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோமா? clap and glorify the Lord? இந்த ஜூன் மாதத்திலே Even in this month of June, ஆண்டுடைய மகிமை வானங்களை மூடும். glory of the Lord will fill the heavens. அவர் துதியினால் பூமி நிறையப்படும். The earth will be filled with his praise. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு நாம் துதிக்க போகிறோம். Children of God, we are going to together worship the Lord. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். I have made this people for myself and they will bring forth my சோ praises. நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். We are going to praise God. இந்த பூமி துதியினால் ஆமென் ஆமென் ஆண்டவர் நிறைய பண்ண போகிறார். So God is going to fill this earth with his praises. நாம் துதிக்க துதிக்க As we keep on praising ஆண்டவருடைய God, பிள்ளைகள் துதிக்க துதிக்க as children of God keep on praising God, 5வது வசனம் இவ்விதமாக the எழுதப்பட்டிருக்கிறது. 5th verse says like this. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. கரங்களை Before தட்டி him தேவனை went மகிமைப்படுத்துவோம். pestilence. Shall we clap and glorify the Lord? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் ஆமென்
ஆமென் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Shall we glorify the word of the Lord by clapping hands? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு துதிக்க When the children of God together in unison praise him, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. the pestilence went before him. ஆமென். அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. And fever followed at his feet. அவர் நின்று பூமியை அளந்தார். He stood and measured the earth. அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். He looked and startled the nations. பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. And the everlasting mountains were scattered. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. The perpetual hills bowed. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. His ways are everlasting. ஆண்டவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருக்கிறது. God's ways are always everlasting. ஆண்டவர் ஹalleluya இந்த பூமியிலே இயேசுவானவர் நடந்தது போல As Jesus Christ walked in this earth, இயேசு ஆமென் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே அவர் நடந்தது போல as Jesus Christ was born in this earth and he walked in this earth, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமி முழுவதிலும் சுற்றி அவருக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறோம். as children of God, we are going to be witnesses for him around this earth. விசுவாசியர் கரங்களை தட்டி ஆண்டவரை Those who believe, clap and glorify the Lord. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What we ought to do, ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல as the prophet Habakkuk says, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் அப்பா. we have to say that Lord, revive your work in the midst of the earth. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் ஆண்டவரே. In the midst of the earth, make it known. நீங்களும் நானும் இப்படிதான் நாம் ஜெபிக்க போகிறோம். This is how we are going to pray. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உம்முடைய கிரியையை விளங்க பண்ணும். In this month of June, Lord, make it known your word. ஆண்டவர் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். Lord, revive your word. எங்கள் தேசத்திலே காணப்படக்கூடிய இருளான ஆண்டவரே கிரியையை ஆண்டவரே விளக்கும். Lord, cast away all the works of darkness in our இந்த nation. பூமியிலே காணப்படக்கூடிய இருள் விலகுவதாக. Let the darkness in the earth be cast இந்த out. இருளே ஆமென் ஆமென் பாவ இருள் விலகுவதாக. Let the darkness of sin be cast out. எங்கள் தேசத்திலே காணப்படக்கூடிய சாப இருள் விலகுவதாக. Let the darkness of curse be cast out from our nation. இந்த தேசத்திலே காணப்படக்கூடிய உமக்கு ஆண்டவரே விரோதமாய் இருக்கிற எல்லா காரியம் விலகுவதாக. Let all the darkness that is displeasing unto you be cast out from our nation. இப்படி நாம் ஒருமனப்பட்டு உண்மையாய் முழு இதயத்தோடு நாம் ஜெபிக்கும்போது If we are going to pray like this in one accord with wholeheartedness, தேவன் அவருடைய கிரியையை விளங்க பண்ணுவார். God will reveal his works. கொள்ளை நோய் புறப்பட்டு செல்லும். The pestilence will go before him. ஆண்டவர் இந்த பூமியை துதியினால் நிறைய பண்ணுவார். God will fill this earth with his praise. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அப்படியே செய்ய போறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை May the மகிமைப்படுத்துவோம். Lord fulfill this work, shall we all clap and glorify the Lord. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமாக. Even now we are going to meditate the promise that God has given for us this month. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆமென் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையை கேட்டிருப்பீர்கள். Children of God, you would have listened to the promise service this 1st of June. வாக்குத்தத்த ஆராதனையை கேட்டவர்கள் இந்த 31வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Those who have heard the promise service, you would have read this chapter. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமோ Whenever we hear the word of God, நாம் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க வேண்டும். we have to read the whole chapter. அந்த அதிகாரம் மாத்திரமல்ல, Not only the chapter, முன்பாக உள்ள ஆமென் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். we have to read the chapters before, பின்பாக உள்ள அதிகாரத்தையும் வாசிக்க we வேண்டும். have to read the chapters So following. இந்த நாளிலே நான் மறுபடியுமாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். Even today I remind you again. நான் ஒவ்வொரு தடவை சொல்லுகிற வழக்கம் உண்டு. I used to say like this. நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வழக்கம் உண்டு. I used to say this in my church. முன்பாகவே நான் சொல்லுவேன் இந்த அதிகாரத்தை வாசித்து விடுங்கள் என்று சொல்லி. I will ask them to read this before. அப்பொழுதுதான் நான் பேசுகிற வார்த்தைகள் பிரசங்கம் புரியும். Then only you can understand my message. இல்லை என்றால் புரியாது. Otherwise it is difficult to So இந்த நாளில understand. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் 31வது அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்று சொல்லி. So today I believe that you would have read the chapter 31. கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. May the Lord speak to us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால் The promise that God gives us is this. 31வது அதிகாரம் 5வது வசனம். Isaiah chapter 31 verse 5. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். Like birds flying about, so will the Lord of hosts defend Jerusalem. அவர்
அதை காத்து தப்ப பண்ணுவார். Defending, he will also deliver it. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Passing over, he will preserve it. இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமுக்கு அங்க வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். So like this, the prophet Isaiah is giving this promise to Jerusalem. So ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தமாய் சொன்ன இந்த வார்த்தையை நிறைவேற்றினார். God fulfilled the promise that God has given through the prophet Isaiah. அதுபோல Similarly, என் மூலமாக சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். the promise that God is giving you through me, God will fulfill it for sure. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Whoever is believing this promise, you will inherit the ஆண்டவருடைய promise. வார்த்தை எப்பொழுதும் வெறுமையாய் திரும்பாது. God's word will never turn empty. ஆண்டவருடைய வார்த்தை அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்துவிட்டு திரும்பும் என்று நாம் வேதத்தில் We வாசிக்கிறோம். read in the Bible that God's word will do what it has to do. இந்த வார்த்தை நிறைவேறினது போல As this word was fulfilled, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறும். even in our lives this word will be fulfilled. இந்த 31வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது When you read this whole chapter 31, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி அங்கே நாம் காணலாம். we can know that who our God is. இந்த மாதத்திலே நம் தேவன் எப்படிப்பட்டவராக அவர் இருப்பார். In this month, how our God will be. இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, Not only this month, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார். how our God is in our lives. அவர் யார்? Who our God is. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? To his children and to those who trust him, what he will do. என்றுதான் இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. That is what is explained in this chapter. சோ இதே அதிகாரத்திலே உள்ளது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுவார். According to everything that is given in this chapter, God will do everything in your life and in my life. சோ இந்த வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The words is written like this. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? How our God is. அவர் எருசலேமுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? How our God is for Jerusalem. சோ இந்த எருசலேம் என்பது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம். The Jerusalem is a God's chosen city. சோ போன வாரத்திலே நாம் தியானம் பண்ணினோம், அந்த ஸ்தலம் என்று நாம் தியானம் பண்ணினோம். In last week we meditated this place. அந்த ஸ்தலம் எருசலேம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்தலம். This place is near Jerusalem. அந்த ஸ்தலம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். That place is the place chosen by God. சோ நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். You and I, we are God's chosen people. எப்படி எருசலேம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, How God chose Jerusalem. அதே போல நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Similarly, you and I, we are chosen to be his children. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you and I. அவருக்கு ஜீவ பலியாய் தெரிந்து He கொண்டிருக்கிறார். has chosen us as a living அந்த sacrifice. ஸ்தலம் ஜீவ பலியாய் ஆமென் பலியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். That place was chosen for a place of sacrifice. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us to be his own அவருக்கு people. ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோம். We are the chosen people to offer ourselves a living sacrifice. இரண்டாவது அவருடைய நாமம் விளங்கும்படியாய் தெரிந்து கொண்டார். God has chosen that place for his name to be there forever. உங்களையும் என்னையும் அவருடைய நாமம் விளங்கும்படியாய் தெரிந்து God கொண்டிருக்கிறார். has chosen you and me for his name to be there forever. அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். His name should be glorified through you and I. சோ மூன்றாவது அந்த ஆலயம் அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாய் தெரிந்து கொண்டார். God chose the temple to dwell there forever and ever. அதே போல உங்களையும் என்னையும் அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ண முடியாத ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். So similarly, God has chosen you and I to be a temple for him to dwell forever. அந்த இடத்தில தான் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்தவைகளாய் இருக்கிறது என்று போன வாரத்தில் நாம் தியானம் பண்ணினோம். Last week meditated that in that place God's eyes are open forever. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன? Today what we are going to meditate, அவர் எதற்கு ஆதரவாக இருந்தார்? for what he will defend Jerusalem, எதற்கு அவர் காத்து தப்ப பண்ணினார்? for what he will deliver, எதற்கு அவர் கடந்து வந்து விடுவித்தார்? why he will preserve it. அவர் எருசலேமுக்கு ஆதரவாக இருந்தார். He was defending Jerusalem. கரங்களை தட்டி தேவனை Shall we clap and glorify the Lord? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கு ஆதரவாக இருந்தார். He defended Jerusalem which he has chosen. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கு ஆமென் காத்து தப்ப பண்ணினார். He delivered and defended Jerusalem which he has chosen. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமை கடந்து வந்து விடுவித்தார். The same Jerusalem God passed over and preserved it. சோ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? How our God is. அவர் ஊமையாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன?
like parable what he says. எருசலேமுக்கு நான் எப்படிப்பட்டவராக இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். How he says that he will be to Jerusalem. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கு எப்படிப்பட்டவராக இருப்பாரா? How he will be for Jerusalem. நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படியான வார்த்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். He has written a word that you and I could understand easily. என்ன வார்த்தை? What is that word? அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இருப்பாரா? Like a flying bird that protects. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படியான வார்த்தை அங்கே சொல்லுகிறார். He has given a picture that you can understand and I can பறந்து understand. காக்கிற பட்சியை போல. Like a bird that is flying. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? How our God is. எருசலேமுக்கு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? How he will be to Jerusalem. பறந்து காக்கிற பட்சி. He will be like bird that is flying. உங்கள் யாவருக்கும் தெரிந்ததுதான். You all know very clearly. பட்சிகளை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். Many of you would know about birds. தாய் பறவை எப்படிப்பட்ட பறவையா இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். You know about the mother bird. தாய் பறவை எப்படி குஞ்சு அந்த குஞ்சுக்கு எப்படி ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும். You know how the mother bird defends its young ones. தாய் பறவையை நான் பார்த்ததுண்டு. I have seen the mother bird. அந்த தாய் பறவை என்ன செய்யும் தெரியுமா? What the mother bird will do? ஒரு அதோட குஞ்சுக்காக for its young ones. எங்கெங்கோ இருந்து சில குச்சிகளை எடுத்து கொண்டு வரும். It will pick up sticks from everywhere. சில குச்சிகளை எடுத்து கொண்டு வந்து it will collect the sticks. ஒவ்வொரு நாளும் கூடு கட்டும். It will build its nest. தன்னுடைய குஞ்சுக்காக அடைக்கலமாக to give protection to its young ones. எங்கெங்கோ இருந்து அங்கே குச்சிகளை கொண்டு வந்து கூடு கட்டும். It will bring sticks from everywhere and collect it and make it build a nest. அது கூடு கட்டுவது மாத்திரமல்ல. Not only it will build its nest. நீங்கள் अनेகர் பார்த்திருப்பீர்கள். You would have seen many of you. அந்த கூட்டிலே என்ன இருக்கும் தெரியுமா? What will be there in the nest? சில அந்த குஞ்சு நல்ல மெதுவாக இருப்பதற்காக to make it comfortable and soft. நாம எப்படி மெத்தையில படுத்து தூங்குகிறோமோ how we are sleeping in the bed. அதுபோல similarly தாய் பறவை the mother bird தன்னுடைய குஞ்சுக்காக for its young ones சில சாஃப்ட்டான காரியங்களை எடுத்து கொண்டு வந்து அந்த கூட்டிலே வைக்கும். it will keep certain soft material in that nest. எதற்காக இந்த தாய் பறவை இப்படி எல்லாம் செய்கிறது? why the mother bird does all these things? தன்னுடைய குஞ்சுக்காக அப்படி செய்கிறது. for its young ones. இதை அறிந்திருக்கிற அனைவருக்குமே தெரியும். you know all these things. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். that is why God says பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் எருசலேமுக்கு சேனையின் கர்த்தராய் இருப்பேன். that's why the Lord says that I will be like a bird flying about. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. shall we clap and glorify the Lord? நாம் ஆராதிக்கிற தெய்வம் the Lord whom we are worshiping. அவன் நம்மேலே அன்பாய் இருக்கிறவர். he is a God who loves us so much. நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர். he gave us his life. அவர் ஜீவனை கொடுத்தவர். he gave us his life. அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். even today he is alive. அவர் எருசலேமுக்கு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இருந்தார். he was like a bird flying for Jerusalem. அவர் ஆதரவற்ற எருசலேமுக்கு ஆதரவாக இருந்தார். he was defending Jerusalem which had no protection. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God who is listening to this word this morning, எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கு பறந்து காக்கிற பட்சியை போல இருந்தாரோ, how God was like a flying bird for Jerusalem that he has chosen, அதே போல இந்த நாளிலே similarly even today ஆதரவற்று இருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, dear child of God who is helpless and defenseless, என்னை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, dear child of God who is worried saying that there is no one to uphold me, கணவர் இருந்தும் என்னை ஆதரிப்பதற்கு இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, you're worried even though my husband is there he is not upholding me, மனைவி இருந்தும் என்னை ஆதரிக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, my wife is there but she doesn't uphold me, you're worried, பிள்ளைகள் இருந்தும் ஆமென் ஆதரவற்று இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, though you have children they are not upholding you, உற்றார் உறவினர்கள் இருந்தும் ஆதரவற்று இருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, though you have relatives they are not upholding you, நண்பர்கள் இருந்தும் ஆதரவற்று இருக்கிற என் தேவனுடைய பிள்ளையே, though you have friends they are not supporting you, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. God's word is coming towards you. அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உனக்கு ஆதரவாய் இருப்பார். God will defend you like a flying இந்த bird. வார்த்தையின்படி அவர் அப்படியே செய்வார். God will do
according to this word. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆதரவற்று சோர்ந்து போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is so tired அநேக இந்த because நாட்களிலே there's no one to defend. அநேக இந்த நாட்களில் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், Many are tired and fed up these days. சோர்ந்து போய் இருக்கிறார்கள். They are exhausted these இந்த days. லாக்டவுன் நேரத்திலே சோர்ந்து போய் இருக்கிறார்கள், Many have become exhausted in this lockdown time. நிம்மதியற்று இருக்கிறார்கள், They have lost their peace. ஆதரவற்று They இருக்கிறார்கள். are helpless. அதனாலே That's because of that. அநேகர் தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள், Many are committing suicide. ஆதரவு இல்லாமல் சூசைட் பண்ணுகிறார்கள். They are committing suicide because there's no one to help them. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், You and I, we are privileged. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். We are the blessed people. கடந்த நாட்களிலே ஹாஸ்பிடலுக்கு நான் ஒரு சிலரை பார்க்க நான் போக நேர்ந்தது. I went to the hospital to see few people. ஆமென். அந்த 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 நேரங்களிலே The time அந்த மார்ச்சரி இடத்திலே பார்க்கும்போது when I had happened to go ஒரு to நாளிலே mortuary. 8 பேர் அங்கே சூசைட் பண்ணி இருக்கிறார்கள். One day 8 people have committed அதுல suicide. ஒரு மனிதனும் சூசைட் பண்ணினான். One man committed suicide. அவன் ஆண்டவரை அறிந்தவன், He knows the Lord. ஆண்டவரை அறிந்தவன். He knows the Lord. ஆமென். அவன் சூசைட் பண்ணி விட்டான். He committed suicide. என்னுடைய இருதயத்திலே பல கேள்விகள் வந்தது. I had lot of questions in my heart. ஆண்டவர் இந்த நாட்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆமென் இப்படிப்பட்ட ஆமென் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். Lord, why how many people are suffering like ஏன் this? ஏன் என்று நான் கேட்டேன். I was questioning God, why these things are ஆண்டவர் happening? என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The word that God gave me, I'm telling you. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். You and I, we are blessed. அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. His words are help for அவருடைய us. வார்த்தை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் If not for His word, நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. we cannot live in this world. கண்டிப்பாய் வாழ முடியாது. For sure we cannot எனக்கு live. கண்டிப்பாய் நான் சொல்ல முடியும். I can tell for ஆண்டவருடைய sure. பிள்ளைகளுக்கு ஆறுதல் ஆண்டவருடைய வார்த்தை. God's word is a consolation for God's children. ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் வாழ முடியாது. Without God's word, you cannot live in this So world. இந்த வார்த்தையை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். This word I'm preaching this morning. தேவனுடைய வார்த்தை முக்கியம். God's word is very important. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். Every day read the word of இந்த God. வார்த்தையை வாசிக்கவில்லை என்று சொன்னால், If you're not reading Bible, இந்த வார்த்தையை கனப்படுத்தவில்லை என்று if you're சொன்னால், not honoring Bible, இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வாழ முடியாது. we cannot live in this horrible நாம் situation. சோர்ந்து போய் விடுவோம். We will become tired. So ஆதரவற்று இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is helpless, உனக்கு நேராக இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. this word is coming towards you. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். There is a God for you. அவர் எப்படிப்பட்டவர்? How He அவர் is. எப்படிப்பட்டவர்? Who He is. அவர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of all. அவர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தராய் உனக்கு ஆதரவாய் இருப்பார். He is like a flying bird and He is the Lord of all. ஹalleluya. Hallelujah. தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார். David says like this. உணர்ந்து சொல்லுகிறார். He is saying it from his bottom of his ஆண்டவருடைய heart. அன்பை உணர்ந்து சொல்லுகிறார். He is feeling the love of God and he சங்கீதம் says, 71வது சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Psalm 71 he says like this. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். Lord, I've been upheld from my birth. ஹalleluya. Hallelujah. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. You are He who took me out of my mother's womb. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். I will praise you always. ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What the children of God has to do. உங்களையும் என்னையும் ஆதரிக்கிறவர் அவர். God is upholding you and I. அவரையே நாம் துதிக்க வேண்டும். We have to praise Him alone. அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். We have to glorify God alone. நம்மை ஆதரிக்கிறவர் அவர்தான். He is the one who is upholding us. தாவீதுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது When you see the background of David's life, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? what is the meaning for this என் word? கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். From the time I was found in my mother's womb, I இந்த- was upheld by you. இந்த வார்த்தைக்கு வரலாறு இருக்கிறது. There is a great history behind it. இந்த வார்த்தைக்கு வரலாறு இல்லாமல் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்க மாட்டார். Without a history, Holy Spirit is not written So, this year. இதற்கு வரலாறு உண்டு. There is a history for this. So, தாவீது சொல்ல காரணம் என்ன? Why David says like this? நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். By you I have been upheld from birth. So, தாவீதை David, அவனுடைய தகப்பனாரும் தாயும் கைவிட்டார்கள். his mother and father, they forsook him. கைவிட்டார்கள். They forsook him. அவனே சொல்லுகிறான், தாவீதே சொல்லுகிறான், David himself says, தாயும் தகப்பனும் என்னும் கைவிட்டாலும் even though my father and mother forsake இங்கே me. தமிழிலே அழகாக தமிழில் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In Tamil it is written, translated very தாயும் beautifully. தகப்பனும் கைவிட்டாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil it is written, though my father and mother forsake me. உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன? What is the real translation? தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள்.
father and mother forsake me. உண்மையாகவே தாயும் தகப்பனும் கைவிட்டார்கள். David was forsaken by his father and அதற்கு mother. வரலாறு உண்டு. There is a history behind அதை it. பற்றி பேசுவோமானால் அதற்கு நேரம் எடுத்துவிடும். It will take a lot of time if we're going to talk about that. சோ கர்ப்பத்தில் இருக்கும்போதே தாவீது அங்கே ஆதரவற்றவனாக இருந்தான். Even when he was in his mother's womb, he was helpless. ஒரு சிலர் இதே போல ஆமென் தாயாலும் தகப்பனாலும் கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். Maybe you are forsaken by father and mother this day. எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட தாவீதிற்கு ஆதரவாய் இருந்தாரோ, How God was upholding David whom he has chosen. அதே போல என் தேவன் உனக்கு ஆதரவாய் இருப்பார். Similarly, God will uphold you. கண்டிப்பா இருப்பார். He will be always defend you. தாவீதுக்கும் இருந்தார். He was for David. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுக்கும் இருந்தார். He was there for chosen Jerusalem. ஏ Why? என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தார். He was there even for me. என் வாழ்க்கையில இருந்தார். Even for me he was என் there. வாழ்க்கையில अनेक காரியங்களில் ஆதரவற்றவனாய் நான் காணப்பட்டேன். Many a times I have been forsaken. ஊழியத்திலே ஆதரவற்றவனாய் நான் காணப்பட்டேன். Even in ministry I was all alone. என் தேவன் எனக்கு ஆதரவாய் இருந்தார். God was with me. எசேக்கியா ராஜாவுக்கு என் தேவன் சொன்னார், God told to King Hezekiah, என் நாமத்தின் நிமித்தமும் for my name's sake, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் for the sake of my servant நான் David, உனக்கு ஆதரவாய் இருப்பேன். I will uphold you. தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். God gave me the wonderful நான் promise. இந்த பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு இந்த கோரிமணி சபையில் கேஏஜி கலைவனர் ஏஜி சபையை பொறுப்பெடுக்கும் போது என் தேவன் கொடுத்து எனக்கு வாக்குத்தத்தம். When I came to Pondicherry, when I took charge of this church, God gave me this டெல்லி promise. மாநிலத்திலிருந்து ஆமென் இந்த சபைக்கு நான் பொறுப்பெடுத்த போது தேவன் எனக்கு கொடுத்த When I வாக்குத்தத்தம். came from Delhi to take in charge of this KAG church, God gave me this என் promise. நாமத்தின் நிமித்தமும் For my name's sake, தாசனாகிய தாவீது நிமித்தமும் for my servants David's நான் sake, உனக்கு ஆதரவாய் இருப்பேன். I will uphold you. ஊழியத்திலே தேவன் இந்த மட்டும் எனக்கு ஆதரவாய் இருந்து In கொண்டிருக்கிறார். ministry, God has been upholding me even till நான் this day. தைரியமாய் சொல்ல முடியும். I can tell boldly. தாவீதை போல தைரியமாய் சொல்ல முடியும். I can tell like David boldly. இந்த ஊழியத்திலே எனக்கு ஆதரவு என் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. In this ministry, only God is my support. ஊழியத்திலே அநேகர் உதவி செய்ய வருவார்கள். Many will come to help me in ministry. சொல்லாமல் பொல்லாமல் போய் விடுவார்கள். They will leave me without இந்த informing. சபையில் அநேகர் அப்படி இருந்திருக்கிறார்கள். Even in this church, there have been people. அவர்களை நம்பி நான் சில பொறுப்புகளை கொடுத்தது உண்டு. I would have given responsibilities trusting in them. ஆனாலும் But சொல்லாமல் ஆமென் அவர்கள் போய் விட்டார்கள். they walked away without informing. ஆனால் என் தேவன் கைவிடாதவர். But my God has never forsaken கரங்களை me. தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? ஆமென். மனுஷன் கைவிடுவார். Man will forsake us. மனுஷன் கைவிடுவார். Man will forsake us. தேவன் கைவிட மாட்டார். But God will never forsake you. அவர் ஆதரவாய் இருப்பார். He will uphold you. அதனால தான் இவ்வளவு தைரியமாய் அவன் பேசிக் கொண்டிருக்கிறேன். That's why I'm talking so boldly. அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவனாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm talking feeling the love of God in my அனுபவத்திலே life. பேசிக் From கொண்டிருக்கிறேன். my experience I'm telling this. ஒவ்வொரு நாளும் என் தேவன் தான் எனக்கு ஆதரவு. Every single day God is my uphold. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த ஜூன் மாதம் Even the month of June. இந்த வருஷத்தின் நடுவிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Even you are in the midst of this year. உனக்கும் எனக்கும் இந்த வருஷம் For you and I this year. தேவன் அவருடைய கிரியையை காண்பிக்கிற வருஷம். This year is the year God will make known his work. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிற வருஷம். This year மாதம். God will show that who he இந்த is. மாதம் அவருடைய கிரியை காண்பிக்கிற மாதம். This month God will show his work. அவர் உனக்கும் காண்பிப்பார். He will show you. யாரெல்லாம் அவரை நம்புகிறார் அவருக்கு காண்பிக்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். He will show a different way to those who trust him. அவரை நம்பாதவர்களுக்கு வேறு விதமாக இருக்கும். He will show in a different way to those who don't trust him. அதை தான் இந்த அதிகாரத்தில் நான் வாசித்து That is பார்க்கலாம். what we read in this chapter. நாம் இதை ஆமென் தியானிப்போமாக. Shall we meditate this? அவர் ஆதரவாய் இருக்கிறவர். He is a God who defends us. இரண்டாவது, Second, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? how he is. அவர் காத்து தப்பு பண்ணுவார். He will defend and deliver. எப்படி தப்பு பண்ணுகிறார்? How he will deliver. காத்து தப்பு பண்ணுகிறார். He will defend and deliver. உங்களை என்னையும் காக்கிறவராய் இருக்கிறார். He is a God who defends and protects அதுதான் ஒரு us. அருமையான பாடல் இருக்கிறது. That's how the beautiful song says. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே.
கரங்களை தட்டி ஆண்டவரை Shall மகிமைப்படுத்துவோமா? we clap and glorify the Lord? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். We have a God. அவர் எப்படிப்பட்டவர்? How he is. காத்து தப்ப பண்ணுவார். He will protect and deliver us. காத்து தப்ப பண்ணுவார். He will defend and deliver us. அடுத்து என்ன செய்கிறார்? What he will do. அவர் எப்படிப்பட்டவர்? How he is. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். He will pass over and deliver. அவர் நம்மை விடுவிக்கிறவர். He is a God who sets us free. ஹalleluya. Hallelujah. அவர் நம்மை விடுவிக்கிறவர். He is a God who delivers us. இந்த மாதத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? How a God will be even this month. அவர் விடுவிக்கிறவராய் இருப்பார். He will be a deliverer. ஆதரவாய் இருக்கிறார். He will defend. காத்து தப்பு பண்ணுகிறார். He will help us to escape. விடுவிக்கிறவராய் இருக்கிறார். He will deliver us. எப்படி நம்மை விடுவிக்கிறார்? How he will deliver us. ஆண்டவருடைய வார்த்தை திட்டம் தெளிவுமாய் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. God's words written very clearly. எப்படி விடுவிக்கிறார்? How he will deliver us. கடந்து வந்து விடுவிக்கிறார். Passing over he will deliver. உங்களை என்னையும் கடந்து வந்து விடுவிக்கிறவர். He will pass over and deliver us. என்னென்ன காரியங்களிலே In whichever thing நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ you don't have deliverance, ஆண்டவர் விடுவிப்பாராம். God will deliver you. ஒருவேளை Maybe நோயினாலே நீங்கள் ஆமென் விடுவிக்கப்படாமல் இருக்கலாம். maybe you don't have deliverance because of sickness. சில நோய்கள் உங்களுடைய சரீரத்திலே காணப்படலாம். Maybe you are suffering from certain sickness in your body. தேவன் கடந்து வந்து விடுவிப்பார். He will pass over and he will deliver you. உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். He is a God who heals all your diseases. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். He is a God who heals all our diseases. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, You're a child of God who is hearing this word. எங்கே எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ Wherever you are listening this அந்த word, இடத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். lift up your hands there. அவர் கடந்து வந்து விடுவிக்கிறவர். He will pass over and he will அவருடைய deliver you. வார்த்தையை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is believing his நம்முடைய word, நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் நம்முடைய தேவன். our God is a God who heals all our diseases. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். We are healed by his stripes. இந்த நாளிலே Even today, தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம், those who are meditating the God's word, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். we should have a faith in our lives. என்ன விசுவாசம் இருக்க வேண்டும்? What faith we should அவர் have? கண்டிப்பாய் விடுவிப்பார். He will surely deliver me. கண்டிப்பாய் விடுவிப்பார். He will surely deliver me. கண்டிப்பாய் குணப்படுத்துவார். Surely he will heal me. கரங்களை உயர்த்தி Shall we lift up our hands? ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி 1 minute. ஆண்டவரை lift up our நோக்கி hands. பார்ப்போமாக. Shall we look to our God? பறந்து காய்க்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு விடுவிக்கிற தேவனாய் இருந்தாரே. Like flying bird, God was delivering Jerusalem. இந்த நாளிலும் ஆண்டவரே என்னை விடுவியும். Lord, even today you deliver என்னை me. விடுவியும். Lord, deliver me. இந்த நோயிலிருந்து என்னை விடுவியும். From this sickness you deliver me. இந்த நோயிலிருந்து என்னை விடுவியும். From this disease you deliver me. ஆண்டவரே, Lord. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, Lord, those who are all praying in faith, even this உச்சந்தலை moment, இந்த உள்ளங்கள் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதியும் ஆமென் போவதாக. let all the sickness from head to toe குணப்படுத்துவீராக. be driven away from the body. Let them be healed. சுகப்படுத்துவீராக. Let them be healed. நீர் யெகோவா ரஃபா. You are Jehovah நீ Rapha. சுகம் கொடுக்கிற தெய்வம். You are the God, a healer. நீர் அதற்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தீர். For that reason you came to this earth. கடந்து வந்து விடுவிக்கிற என் தெய்வமே. Lord, you are the God who comes and delivers your people. பரலோகத்திலிருந்து கடந்து வந்தவரே. Lord, you came from heaven to earth to ஆண்டவரே, deliver இந்த us. தேசத்திலே காணப்படக்கூடிய பொல்லாத வியாதியிலிருந்து, Lord, from all the sickness in the nation, பொல்லாத நோயிலிருந்து from this pestilence, Lord, விடுவிப்பீராக. Lord, set us free. பிள்ளைகளுமை விசுவாசிக்கட்டும். Let your children believe you. ஆண்டவரே, அந்த கல்வாரி காட்சியை நாங்கள் காண்கிறோம். Lord, we come to the crucifixion, சிலுவையில் Lord. அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We are looking up to the Jesus who was crucified on the cross. ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். For our people's sake, we look up unto you. எருசலேமை விடுவித்தவர் நீ. Lord, you delivered Jerusalem. அநேக ஆண்டவர் பரிசுத்தவான்களை விடுவித்தவர் நீ. Many saints of God you delivered. எங்களை விடுவித்தவர் நீ. You delivered us. அதுபோல ஆண்டவரே, Similarly, Lord, இந்த பூமியிலே காணப்படக்கூடிய ஆண்டவர் பொல்லாத வியாதியிலிருந்து, Lord, from all the sickness and pestilence in the face of the earth, பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களா? let your children be delivered. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். Let your children be delivered. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கண்டிப்பாய் ஆண்டவர் செய்வார். Surely God will do. ஆவியானவர் சொல்லுகிறதை அப்படியே செய்வார். God, Holy Spirit will do what He promises. விசுவாசிகளுக்கு அப்படியே செய்வார்.
Those who believe, they will receive the miracle. யாரெல்லாம் ஆமென் பாவத்திலே சிக்கி இருக்கிறீர்களோ, Whoever is caught in sin, அநேகர் ஆமென் ஆண்டவருக்கு தெரியாமல் சில பாவத்திலே நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறீர்கள். many of you you are caught in சில secret sins. காரியங்களிலே நீங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். You don't have a complete deliverance in சில certain things. காரியங்களினாலே நீங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். You are caught up in certain sins. அதனாலே உங்களால் சரியாக ஜெபிக்க முடியவில்லை. Because of that, you are not able to pray. நீங்கள் ஜெபிக்கும்போது ஆமென் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. Even when you pray, you don't feel the presence of சில God. பாவங்களினாலே உங்களால் வேதாகமத்தை வாசிக்க முடியவில்லை. Because of certain sins, you are not able to read the சில Bible. காரியங்களை கட்டி வைத்திருக்கிறது. Certain sins have caught you நீங்கள் tight. ஆமென் வேதாகமத்தை வாசிக்காதபடி சில காரியங்களினாலே கட்டி ஆமென் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். You are bound in spirit because you do not able to read the Bible. தேவன் விடுவிக்க விரும்புகிறார். God wants to set you free. ஆமென் சில தெரியாமல் சில பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். Many of you are addicted to certain secret sins. இந்த நாளிலே கடந்து வந்து விடுவிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். Lord, look up to the Lord who comes and அவரை delivers நோக்கி you. பார்க்கும்போது விடுதலை உண்டாகும். When you look up unto him, you will have deliverance. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். You will have deliverance from sin. நீங்க உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. You cannot set yourself free. உங்களால பாவத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. You cannot free yourself. பாவத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. You cannot free yourself. பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் யார்? Who is the one who sets you free from sin? இயேசு ஒருவரே. Jesus Christ alone. இயேசு ஒருவரே. He alone. அவர் விடுவிப்பார். He will deliver. கடந்து வந்து விடுவிக்கிறவர். He will come and deliver you. இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Let all the bondage of sin has been broken சில now. சில குடும்பங்களில் இருக்கிற பாவ கட்டுகள் விடுவிக்கப்படுகிறது. There are certain sin in certain families, it has been broken now. ஜெப வீடாக இல்லாமல் லூஸ் வீடாக இருக்கிற சில வீடுகள் ஆமென் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறது. There are certain houses like loose, some houses have to become house of prayer. தேவனுடைய வீடா இல்லாமல் ஜெப வீடா இல்லாமல் சில ஆமென் வீடுகள் இருக்கிறது. There are certain houses who are not the house of அந்த God, வீடுகள் house of இப்பொழுது prayer. விடுவிக்கப்படுகிறது. God is setting those houses free. தேவன் அவர்களை ஆமென் விடுவிக்க விரும்புகிறார். God is setting those families So, free. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I have to do? பறந்து காய்க்கிற பட்சியை போல இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். We have to look to God who is like the flying bird. ஆண்டவரே என்னை விடுவியோ. Lord, set me free. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவியோ. Set me free from the sin. கண்டிப்பா ஆண்டவர் விடுவிப்பார். Surely God will deliver you. எத்தனை பேரை விடுவித்திருக்கிறார்? He has set free many people. என்னை விடுவித்திருக்கிறார். God has set me free. எங்கள் சபையிலே அநேகரை விடுவித்திருக்கிறார். God has set us free many people. ஒரு from the குடும்பம் church. உண்டு. There is a family in a church. ஒரு ஆமென் மனிதன் அவனால ஆமென் குடிப்பிரச்சனை விடுதலை ஆகவே முடியவில்லை. There was a man who could never set himself free from எத்தனையோ drunkenness. இடங்களுக்கு போனான். He has gone and tried in so many places. அவனால ஒண்ணும் செய்ய முடியல. He could not stop drinking. எத்தனை ஆசிரமத்துல போய் தங்கினான். He went to many rehabilitation centers. அவனால விடுதலையாகவே முடியவில்லை. He could not change. கூட்டுறவுல இருக்கிற பகுதியில் இருந்து ஆமென் அங்கே தங்கினார்கள். They stayed in Coot Road. எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனைவி எவ்வளவோ பிரயாசப்பட்டாள். His wife tried so hard to set him ஆனால் free. விடுதலையாகவே இல்லை. There was no deliverance. எப்பொழுது எங்களுடைய சபைக்கு வந்தார்களோ They came to our church one Sunday. அந்த நாளிலிருந்து விடுதலை அவனுக்குள்ளே. From that day he was set free. ஒருவேளை குடிப்பிரச்சனை இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is addicted தேவன் to உன்னை drink, விடுவிப்பார். God will set you free. கடந்த நாட்களில் நான் பார்த்தது போல ஆமென் சபைக்கு வருகிற ஒரு மனிதன் தான் A person who was used to go to church. ஏன் சூசைட் பண்ணினான்? Why he committed suicide? குடி. He was addicted to குடி. drinks. குடி. He was a drunkard. குடியினாலே Because of drunkenness, தற்கொலை பண்ணுகிறார்கள். they commit suicide. குடியினாலே Because of drunkenness, மனைவியை கொலை செய்து விடுகிறார்கள். they kill their wives. எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. So many bad things are happening. பாவத்தினாலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. Because of sin, there is so much problem. பாவத்தினாலே தேசம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. Because of sin, nation is not set free. பாவத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். Because of sin, God's children so to experience deliverance. சில கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். They are tied with so many bondages. வேதத்தை வாசிக்க எப்பொழுது மொபைலை பார்த்து கொண்டே They இருக்கிறார்கள். are not able to read the Bible. They see always அவர்களால் mobile. வேதத்தை வாசிக்க முடியவில்லை. They are not able to read the Bible. எப்பொழுதும் மொபைல், Always mobile. எப்பொழுதும் டிவி, Always television. டிவியை பார்க்கிறார்கள். They are watching television. டிவியை பார்த்து ஜெபிக்கிறார்கள். They are watching television and praying. மொபைலையே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். They are always watching the mobile. வேதாகமத்தை வாசிக்க முடியவில்லை. They are not able to read the Bible. தனியாய் ஜெபிக்க முடியவில்லை. They are not able to pray personally. Yeah. Why?
கட்டப்பட்டிருக்கிறார்கள். They are tied. என் ஜனங்கள் My கட்டப்பட்டிருக்கிறார்கள். children are in bondage. தனியாய் ஜெபிக்க முடியவில்லையே. They are not able to pray alone. தனியாய் ஜெபிக்க They முடியவில்லையே. are not able to pray alone. தனியாய் வேதாகமத்தை வாசிக்க They முடியவில்லையே. are not able to read the Bible all alone. என் தேவனுடைய பிள்ளையே, Dear child of ஆண்டவருடைய God, வார்த்தையை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, dear child of God listening to this ஓ word, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஆமென் தேவனுடைய பிள்ளையே, dear child of God who is listening to this word நீ this morning, விடுவிக்கப்பட வேண்டும். you have to be set free. ஆண்டவருடைய பிள்ளை விடுவிக்கப்பட You வேண்டும். have to be set free. விடுவிக்கப்பட்ட பெண்மானாய் துள்ளி குதித்து ஓடி விளையாட வேண்டும். You have to be a deer who is set free. சந்தோஷமா இருக்க வேண்டும். You have to live a happy நீ life. கட்டப்பட்டு இருக்க கூடாது. You should not be in bondage. ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்க கூடாது. God's children should not be in யாருமே bondage. கட்டப்பட்டு இருக்க கூடாது. No one should be in bondage. கட்டப்பட்ட கழுதையை என் தேவன் விடுவித்தது உண்மையானா? If the donkey that was tied was set free. Hallelujah. கட்டப்பட்ட என் தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. Let those who are tied, the children of God, let them be set free right now. என் தேவன் கடந்து வந்து விடுவிப்பாராக. Let God come and deliver அவருடைய them. வார்த்தையின்படி விடுவிப்பாராக. Let God deliver them according to your word. ஆண்டவர் இப்படியே இந்த வார்த்தையின்படி கண்டிப்பாய் செய்வார். God will surely do this. பறந்து காக்கிற பட்சியை போல சேனையின் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பார். Like birds flying about, so will the Lord of hosts defend Jerusalem. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். Defending, he will also deliver it. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Passing over, he will preserve it. இன்னும் ஒரு 5 நிமிடத்திலே நாம் ஆண்டவருடைய ஆமென் தியானித்து நாம் முடிப்போமாக. Within 5 minutes, we will finish it. சோ மற்றவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? How God will be to others. இது ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டவராய் இருப்பார். To those God who trust God, God will be like this. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, Whoever believes him, யாரெல்லாம் அவன் 6வது வசனத்தின்படி முற்றிலும் விட்டு விலகி திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார். so God will be to those, according to the 6th verse, return to him completely. 6வது God வசனம் will be like தெளிவா this. எழுதப்பட்டிருக்கிறது. 6th verse very clearly நீங்கள் written. முற்றிலும் விட்டு விலகி திரும்புங்கள். Return to him against whom the children of Israel have deeply revolted. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift up your hands and say, முற்றிலும் நாம் விட வேண்டிய காரியம் விட்டுட்டு நாம் திரும்ப வேண்டும். I will leave everything completely and I will விட turn to வேண்டிய him. காரியங்களை முற்றிலும் விட வேண்டும். I will leave everything completely that I have to leave. முற்றிலும் விட வேண்டும். I will leave completely. ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்களோ, Those who are praying, lifting up their hands, யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, whoever is surrendering, முற்றிலும் விட்டு வர வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். Lord, look upon the people who want to leave things behind totally. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless them, Lord. இப்படிதான் இளைய குமாரன் முற்றிலும் விட்டுட்டு திரும்பி வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Bible we read the younger son left everything and came back to the அவனுக்கு father. புத்தி தெளிந்ததா. When he came to his senses, முற்றிலும் விட்டு வந்தான். he left everything behind. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலும் விட்டு வந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கலாம். Here we read the Israel people left everything and returned to God. காரியங்கள் எல்லாம் விட்டு வந்தார் என்று சொல்லி 30வது அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. In the 30th chapter it is given what all they left. எதை விட்டு முற்றிலும் விட்டு வந்தார்கள் என்று ஆமென் பார்க்கும்போது, when we see that what all they left and came, முதலாவது காரியம், first thing, அவர்கள் செய்த பாவமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, what is the first sin they committed? என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி, without God they made advices. சோ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், what does the Israelites do? ஆண்டவர் இல்லாமல் ஆலோசனை பண்ணினார்கள். they made counsel without God. சோ மேலே அழகா எழுதப்பட்டிருக்கிறது. above it is written very clearly, பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி, to add sin to sin. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. God's word is written very clearly. அவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். anything we do against the counsel of God, we add sin to sin. சோ இவர்கள் செய்த தவறு, அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காமல் அவர்கள் மற்ற ஆலோசனைக்கும்படி நடந்தார்கள். the first sin they committed is they, without the counsel of God, they listened to the other counsels. இப்பொழுது இவர்கள் முற்றிலும் ஆமென் இதை விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி விட்டார்கள். now they have left everything and they have now turned to God. இரண்டாவது காரியம், second thing, நாம் அங்கே வாசிக்கும்போது, when we read that, என் வாக்கை கேளாமல், they didn't listen to my சோ word. இரண்டாவது அவர்கள் செய்த தவறு பாவம் என்ன? second, what they have done, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதே கிடையாது. they have not asked God's advice. நல்லா கவனித்து பாருங்கள். listen carefully. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்,
God is giving advices. அந்த வாக்கை என்ன செய்யறது இல்ல, கேட்கறதே இல்ல. We don't listen to those advices. நீங்கள் யோசித்து பாருங்கள். Listen, you think about ஒவ்வொரு your life. வாரம் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வாக்கை கொடுக்கிறார். Every Sunday God is giving His word. ஆமென். மாதம் வாக்குத்தத்த ஆராதனை வாக்கு கொடுக்கிறார். He's giving promises every promise service. அந்த வாக்கை நாம் கேட்கிறோமா? Are we listening to that promise? இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பேசுறதை கேட்கிறதே இல்லை. Israelites, they didn't listen to the advice God இரண்டாவது gave செய்த them. காரியம் வாக்கை கேட்கவில்லை. They didn't listen to the advice. இவர்கள் முற்றிலும் அதை விட்டு வந்தார்கள். They came out of that sin. அர்ப்பணித்தார்கள். They surrendered for that. உம்முடைய வாக்கை நான் கேட்பேன் என்று அர்ப்பணித்தார்கள். They surrendered saying that we will listen to your advice. மூன்றாவது காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள்? Third thing what they did. அங்கே 10வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 10th was written here. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். Third sin what they committed, 10 and 11th verse, who say to the seers, do not see, and to the prophets, do not prophesy to us right things. Speak to us smooth things, prophesy deceits. Get out of the way, turn aside from the path, cause the Holy One of Israel to cease from before us. Do not prophesy to us right things, he said. மூன்றாவது காரியம் அவர்கள் சொன்ன காரியம், Third thing what they said, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து. speak to us smooth things. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு எப்படிப்பட்ட ஆசை இருக்கிறது என்று சொன்னால், Many children of God what they desire, எப்படிப்பட்ட பிரசங்கம் பிடிக்கும் என்று சொன்னால், what sort of messages they like. அவர்களுக்கு இதமா பேசினா பிடிக்கும். They like the smooth things what they preach. இந்த விட்டு விலகி வாங்கினா பிடிக்காது. If they say that come turn aside, பாவத்தை உணர்த்தினா பிடிக்காது. if we convict sin, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. think clearly. கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். They love to listen to stories. இதமா பேசிட்டு அந்த சபைக்கு நல்லா போவாங்க. If they jolly, if they speak smooth things, they எந்த go to the சபையில church. சத்தியத்தை பேசுறாங்களோ, Whichever church where they speak the சத்தியம் truth, பிடிக்கவே பிடிக்காது. they don't like the truth. இது முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்க அப்படி இருந்திருக்காங்க. Israelites were like this before. அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றவங்களே சொல்லிட்டாங்க. They told the prophets. ஞான தரிசனம் சொல்றாங்க, தரிசனம் சொல்றாங்க, பேசுற ஆள்கிட்ட பேசிட்டாங்க. They spoke to the prophets. They spoke to the seers. எங்களுக்கு இதமா பேசுங்க. Speak comfortable messages. இப்ப சபை எப்படி இருக்குது? How the church is right சபை now. மக்கள் எப்படி இருக்காங்க? How the church people are. அவங்களுக்கு எது தேவைப்படுது? What they need. இந்த மோசமான சொல்ல எது தேவைப்படுது? What they need in this situation. இதமா பேசணும். Speak comfortable things. அல்லேலூயா. Amen. இனி பொல்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in evil days. இதமா பேசிக்கிட்டு கேக்குறதெல்லாம் உற்றணும். We have to leave things that are smooth to our ears. கதை கேட்டுட்டுலாம் இருக்க கூடாது. There is no time for stories. இது கதையை கேக்குற நேரம் இல்ல. This is not the time to listen to stories. கட்டு கதை பேசுற நேரம் இல்ல. This is not the time to talk stories. எதையோ பேசிக்கிட்டு சபையில நேரத்தை வீணடிக்கிற நேரம் இல்ல. There is no time to talk irrelevant things and waste time. சத்தியத்தை பேசணும். We have to speak the truth. சத்தியம் விடுதலையாக்கும். The truth shall set you free. கதை விடுதலையாக்காது. The story will not set you free. என்னுடைய அனுபவம் விடுதலையாக்காது. My experience won't set you free. கர்த்தருடைய ஆவியானவர் தான் விடுதலையாக்க முடியும். Only the Spirit of the Lord will set you free. வசனம் தான் விடுவிக்கும். Word of God will set you free. சத்தியம் தான் விடுவிக்கும். Truth will set you free. ஆவியான பேசுகிற வார்த்தை தான் விடுவிக்கும். The word that the Holy Spirit speaks will set you free. இவர்கள் விடுதலையாகாமல் இருக்க காரணம் என்ன? Why there is no deliverance? இதமான வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. They always want to hear smooth things. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இவ்வளவு நாள் இதமா கேட்டது போதும். enough you have listened to smooth things. உங்க வாழ்க்கையில இதமா பேசின வார்த்தை எல்லாம் கேட்டது போதும். Enough you have been entertaining with smooth ஆண்டவர் things. என்ன பேசுறாருன்னு கேளு. Ask what God is speaking to you. ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னு பாரு. See to those things that Holy Spirit is convicting you. அவர் உணர்த்துற காரியத்திற்கு அர்ப்பணி. Surrender to the convicted things. ஆண்டவர் சீக்கிரமாய் வர போகிறார். God is going to come soon. அவர் சீக்கிரமாய் வர போகிறார். Jesus is going to come very soon. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை Shall we clap and மகிமைப்படுத்துவோம். glorify the Lord? கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. 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 ஆமென். Amen. இந்த மூன்று காரியம் இவர்கள் முற்றிலும் விட்டு விலகி திரும்பினார்கள். These three things they left and turned to God. ஆமென். Amen. ஆலோசனை ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அர்ப்பணித்தார்கள். They surrendered to the counsel of the Lord. இரண்டாவது ஆண்டவருடைய வாக்கை கேட்பேன் என்று அர்ப்பணித்தார்கள். They committed that they will ask for the advice of God. மூன்றாவது
இதமான வார்த்தை கேட்டவங்க இப்ப சொல்றாங்க நீங்க எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அர்ப்பணித்தார்கள். They said, those who were listening to smooth things, they are saying that Lord, you speak to us. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் என் தேவனாய் கர்த்தர் அவன் பறந்து காய்க்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் எருசலேமில் இருந்தது போல உங்களுக்கு நமக்கு இருப்பார். To such people, God will be like bird flying about. So the Lord of hosts will defend காத்து Jerusalem. தப்ப பண்ணுவார். He will defend and deliver it. Passing over, He will preserve it. ஓகே, ஆமென். கடைசியாக நாம் வாசித்து முடிக்கலாம். Last of all, we'll read and finish. அவர் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார்? How will be to others? நம்ம அதை தியானிக்கணுமா இல்லையா? We have to know that. நமக்கு எப்படி இருப்பார் நம்ம பார்த்துட்டோம். We know how He will be to ஆண்டவர் us. நம்புற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டோம். How He will be to those who trust Him. அவரை நம்பாத பிள்ளைகளுக்கு எப்படி இருப்பார்? How He will be with those who don't trust Him. இரண்டாவது வசனத்தில் அழகாக எழுதப்பட்டு It is இருக்கிறது. beautifully written in the second verse. அவரும் ஞானம் உள்ளவர். Yet He also is wise. அழகாக எழுதிருக்கு. அவரும் ஞானம் உள்ளவர். It is beautifully written. Yet He also is wise. ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? Why it is written? அவரும் ஞானம் உள்ளவர். He also is wise. அப்போ ஜனங்கள் இந்த ஜனங்கள் என்ன யாரெல்லாம் ஞானி நினைச்சிட்டு இருக்கிறானோ Whoever is thinking that he is wise, இங்கே எகிப்து அவன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொண்டான். Egyptian thought that he is wise. பார்வோன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொண்டான். Pharaoh was thinking that he is wise. அங்கே அசிரியா ஞானி என்று நினைத்துக் கொண்டான். Assyrian king thought he was wise. அவருடைய அவங்களுடைய ஞானத்தை நம்பினார்கள். They trusted in their அவருடைய wisdom. ஞானத்தை நம்பி அவர்கள் ஆமென் ஞானிகளாய் காணப்பட்டார்கள். They trusted in their wisdom and they were wise to themselves. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன? What did the Israelites do? அவர்கள் ஞானமா ஒரு காரியம் செய்தார்கள். They were wise. அவர்கள் செய்த அரசியல் ஞானம் என்ன? What was the political wisdom they did? ஆண்டவருக்கு தெரியாமல் செய்த ரகசியம் என்ன? What did they do against God? அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? What did they do? அவர்கள் எகிப்தோடு கூட அவன் ரகசியமாய் ஆலோசனை பண்ணினார்கள். They made a secret council with the Egyptians. சோ அசீரியா படையெடுத்து வருகிறது. Assyrians are coming against Israel. அரசியலிலே நடக்கிற காரியங்கள். What is happening in politics? அரசியலே ஞானமாய் செய்யற காரியங்கள். What is happening in the politics wisely? இப்பொழுது உலக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்வது புரியும். You will understand who are watching the world politics. உலக அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is happening in the world politics? அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. There is a problem between America and China. எப்பொழுதுமே அமெரிக்காவும் ரஷ்யா தான் எப்பொழுதுமே அங்கே எதிரியாக காணப்படுவார்கள். America and Russia they are against one another. ஆனால் இப்பொழுது சீக்ரெட்டாக இப்பொழுது ரஷ்யாவோடு கூட ஒப்பந்தம் பண்றதுக்கு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். Now in secret they are coming together with Russia. இதே போலதான் Similarly, இவர்கள் ஞானத்தை உபயோகப்படுத்தி they use their wisdom. இவர்கள் ஞானத்தினாலே எகிப்தோடு கூட ஆமென் ஒப்பந்தம் செய்தார்களாம். They made a covenant with Egypt. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching everything. இவர்கள் ரகசியமா ஞானமாய் சில காரியத்தை செய்ததை அவர் பார்த்தார். God was seeing everything that they were doing in secret and wisely. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசிமா சொல்றார் அவரும் ஞானம் உள்ளவர். That is why he is telling through his prophet Isaiah that he also is wise. Amen. Clap and glorify the Lord. அவர் ஞானம் உள்ளவர். He also is wise. ஞானமா இருந்து என்ன செய்கிறார்? What he will do being wise? தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் செய்ய போகிறார். He is going to fulfill all his words. அவர் மறுக்காமல் செய்கிற காரியம் என்ன? What he will do without calling back his words? தீங்கு வர பண்ணி he will bring தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவார். Now God will stretch out his hand and both he who helps will fall and he who is helped will fall down. They will all perish. யாரெல்லாம் ஆமென் ஞானத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, whoever is trusting the wisdom, யாரெல்லாம் அவருடைய ஞானத்தை நம்பி இங்க இருந்து சகாயம் வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, whoever is through their wisdom seeking help, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், to them God is telling, நானும் ஞானம் உள்ளவர். even I am also wise. நான் ஞானம் உள்ளவர். I will am also wise. என் தேவன் ஞானம் உள்ளவர். Our God is a wise God. அவருடைய வார்த்தையை மறுக்காமல், He will not call back his words. மறுக்காமல், He will not deny his words. வாபஸ் வாங்காமல், He will not call back his என்ன words. சொல்றாரோ அதை அப்படியே செய்ய போறார். He will do whatever he has already told. யாரெல்லாம் ஞானி நினைத்து கொண்டு இருக்கிறானோ, Whoever is thinking that he is wise, அவனுக்கு ஆண்டவர் தீங்கை அனுப்புவார். God will send evil things to him. அவன் வீட்டுக்கு தீங்கை அனுப்புவார். To his house evil will come. இப்படிதான் ஆண்டவர் செய்தார்.
This is how God did. எகிப்துக்கு தீமையை வரப்பண்ணினார். God brought evil things to the Egyptians. அசிரியாவுக்கு தீமையை வரப்பண்ணினார். Assyrians were சொன்னதை செய்தார். God fulfilled what he promised. ஞானமுள்ளவராய் வெளிப்பட்டார். He revealed his wisdom. எசேக்கியா ராஜாவுக்கு ஆதரவாய் இருந்து He was supporting King Hezekiah. அவனுக்கு ஞானத்தை கொடுத்து God gave him wisdom. ஆண்டவர் அவனை தப்ப பண்ணினார். God said and delivered him. அசிரியாவுக்கு விரோதமாய் எழும்பினார். God, he was against Assyria. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? கர்த்தர் நல்லவர். God is good. நல்லவர். God is good. எகிப்திய தெய்வம் அல்ல. Egyptians are not God. மனுஷர் தானே. They are men. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல. Their horses are not spirit. மாம்சம் தானே. They are flesh. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவாரா? When the Lord stretches out his hand, கரங்களை தட்டி தேவனை shall மகிமைப்படுத்துவோம். we clap and glorify the Lord? யாருக்கு விரோதமாய் கர்த்தர் கரத்தை நீட்ட போகிறார்? Against whom God will stretch his hands. யாரெல்லாம் சகாயம் செய்கிறார்களோ Both evils will fall. சகாயம் பெறுகிறார்களோ Whoever is receiving the அவர்களுக்கு help, விரோதமாக கர்த்தர் கரத்தை நீட்ட போகிறார். God will stretch forth his hands. இங்கே சகாயம் செய்கிறவன் யார்? Who is the one who helps? எகிப்து சகாயம் செய்கிறவன். Egyptian is the one who is helping. சகாயம் பெறுகிறவன் யார்? Who is the helped? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் The Israelites. இந்த இஸ்ரவேல் நான் முன்பாக சொன்னபோது இவர்கள் ஆலோசனை பண்ணி எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணினார்கள் அல்லவா? They are making covenant secretly with the சகாயத்தை Egyptians. தேடினார்கள் அல்லவா? They were seeking help from Egypt. ஆண்டவரை நம்பாமல் அவர்களை தேடினார்கள் அல்லவா? They didn't trust God. They saw அவர்களை trust in Egypt. அவர்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். God seeing them and telling, அவர்களுக்கு விரோதமாய் நான் கரத்தை நீட்டுவேன். I'm going to stretch my hand toward against them. சகாயம் செய்கிறவன் The one who helps, சகாயம் செய்கிறவன் இடறுகிறான். the one who helps will fall. சகாயம் பெறுகிறவனும் விழுந்து போகிறான். The one who is helped will fall. ஒரு சிலர் ஆண்டவரை நம்பாமல் Some of you will not trust God. சிலரை நம்பி சகாயம் பெறுவதற்காக You are trusting man and want to receive help. மனுஷனுடைய ஞானத்தை நம்பி இங்கே சென்று கொண்டு இருக்கலாம். Maybe you are trusting man's இந்த wisdom and நாளிலே ஆண்டவருடைய going. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் If you don't believe, obey God's யாரிடத்தில் word. நான் சகாயம் பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பாயானால் If you're going to look for help to கர்த்தருடைய கரம் people, நீட்டப்படும். God's hand is being stretched forth. கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். God's hand is stretched forth. அவர்கள் இடறுவார்கள். They will fall. ஆண்டவரை நம்பாதவர் இடறுவார்கள். Those who don't trust God will fall. அவரிடத்திலிருந்து சகாயம் ஆமென் பெறாதவர்கள் விழுந்து போவார்கள். Those who don't receive the help from God will fall. இந்த நாளிலே அர்ப்பணித்து விடு. Surrender to God. உனக்கு சகாயம் அவர்தான். He is our help. அவர்தான் சகாயம். He is our helper. கர்த்தர் எனக்கு சகாயம். God is my help. நான் பயப்படேன். I will not be afraid. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What man shall do against me? கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the இது Lord? தீர்க்கதரிசனமான வார்த்தை. This is a prophetical word. கர்த்தர் எனக்கு சகாயம். God is my help. நான் பயப்படேன். Of whom shall I be afraid? ஆமென். Amen. கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற கர்த்தர் கரத்தை நீட்டுவார். God will stretch forth the hand to those who are against him. அவருக்கு விரோதமாக எழும்புவார். He will rise against them. கடைசியாக Last of all, அவர் யுத்தம் பண்ண அவன் அந்த 4வது வயதிலிருந்து யுத்தம் பண்ண இறங்குவார். he will come to fight against them. எப்படி யுத்தம் பண்ணுவார்? How he will fight? அவர் சிங்கத்தை போல. As a lion that is roaring. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? பறந்து காய்க்கிற பட்சியை போல இருக்கிறார். God is with the children of God like a flying bird. ஞானத்தை நம்பி மற்ற காரியங்களை நம்பி உலக காரியங்களை நம்பி இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் விரோதமாக எழும்புகிறார். To those who trust their wisdom, to those who trust the world, to them God is against them. அவளுக்கு தான் தன் கரத்தை நீட்டுகிறார். To them God stretches forth his hand அவளுக்கு against them. யுத்தம் பண்ண இறங்குகிறார். He is coming to fight against them. ஆமென். Amen. ஆமென். Amen. நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார். God will fight for us. நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். God will fight against them. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is listening to this நாம் word, இருந்த இடத்திலே wherever we are, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். shall we meditate God's word? நாம் அப்படியே அர்ப்பணித்து Shall we come into the word that we ஒரு heard? பாடலை பாடி நாம் அப்படியே நாம் முடிப்போமாக. Shall we sing a song and finish the service? நமக்கு ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. God's hand is stretched forth towards us. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. For God's children, God's hand is stretched forth. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். His hand is a blessing அவருடைய hand. கரம் தொட்டு ஆமென் சுகப்படுத்துகிற கரம். His hand is a healing hand. அவருடைய கரம் மகிமையான காரியங்களை செய்கிற கரம். His hand is a hand that is doing இந்த glorious நாளில் things. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. God's hand is stretched forth. கர்த்தருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை. God's arm is not too short. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Jesus. Amen. Yes, Lord. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு. விசுவாசத்தோடு நாம் பாடப் போகிறோம்.
நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். We have a God who cares for அவர் us. எப்படிப்பட்டவர்? How he is. அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர். He is a God who is நம்மை காத்து தப்பு பண்ணுகிறவர். He will preserve and deliver us. நம்மை கடந்து வந்து விடுவிக்கிறவர். He will deliver us passing over. நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். We have a God. நம்மை காக்கிறவர். He is God who protects us. நம்மை காக்கிற உறங்குறதும் தூங்குறதும் இல்லை. The Lord who watches over us, neither sleeps nor slumbers. இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் தூங்குறதும் இல்லை. The Lord who protects Israel, neither sleeps nor slumbers. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவான் என்றுமே காத்திடுவான் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை விட மாட்டார். Yes, Lord. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு Yes, Lord. காக்கும் வல்ல மீட்பர் ஓ ரபா சகரதனக்கு காத்திடுவார். Yes, காத்திடுவார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வருவேளையில் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் எங்க மீட்பரே மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உரபா சஹரன ஹalleluya மீட்பர் உண்டனக்கு ஆமென் காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார் என்றுமே. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே தியானிக்கும்படியா தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தராகிய நீ எருசலேமுக்கு ஆதரவாய் இருந்தது போல அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆதரவாய் நீர் இருப்பீராக. ஆண்டவரே நீர் காத்து தப்புவிக்கிற தெய்வம், பிள்ளைகளை காப்பீராக.
கடந்து விடுவிக்கிற தேவனாய் கர்த்தர். பிள்ளையோட வாழ்க்கையில் கடந்து வந்து நீர் விடுவிக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீர் கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே பிள்ளையோட வாழ்க்கையை நிறைவேறட்டும். பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். விசுவாசித்து ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் விசுவாசித்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வார்த்தை விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வார்த்தை விசுவாசித்து கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரால் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையின் கிருபையை தொடரட்டும். நீர் ஆசீர்வதி ஆசீர்வதி. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் எப்பொழுது என்றைக்கு நம்மோடு கூட விசேஷம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.